ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சித்திரை மாதம், அதாவது நாளைக்கு வந்து சித்திரை மாதம் பிறக்க போகுது. அதாவது தமிழர்களுடைய தமிழ் புத்தாண்டு வந்து பிறக்க போகுது பார்த்துக்கிடுங்க. அன்றைய தினத்தில் நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத பற்றி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சித்திரை 1 தான் நம்ம தமிழர்களுடைய புத்தாண்டாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். அதுவும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியை தான் நம்ம சித்திரை 1ஆக நம்ம கொண்டாடுறோம். அன்றைய தினத்துல தான் பிரம்மன் வந்து இந்த உலகத்தையே படைத்ததாக ஒரு ஆதாரமே இந்த தமிழ் புத்தாண்டுல தான் கூறப்படுது பார்த்துக்கிடுங்க. அதாவது அன்றைய தினத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பெரிய தாம்பழத்தட்டு எடுத்துக்கிடுங்க. அதுல என்ன பண்ணணும்னா, மா பலா வாழை, அதாவது முக்கணிகள் இருக்க மாதிரி பார்த்துக்கிடணும். அப்புறம் வெற்றிலை பாக்கு அதெல்லாம் வைக்கணும். கற்கண்டு கண்டிப்பாக வைக்கணும் பார்த்துக்கிடுங்க. இதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சமாக பூ தட்டில் வச்சுக்கிடணும். அப்புறம் உங்களால் முடிஞ்ச உங்கள் வீட்டில் தங்க நாணயம் இருந்தால் அந்த காசுகளை கூட வைக்கலாம். அப்படி இல்லை எங்கிட்ட வெள்ளி நாணயம் இருக்குது அதை வைக்கலாம்னா வைக்கலாம். இல்லை நாங்கள் ரொம்ப ஏழை, எங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிறத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்கள்கிட்ட வீட்டில் இருக்கக்கூடிய சில்லறை நாணயங்கள், அதாவது 1 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா காயின், இந்த மாதிரி காயினை வந்து நீங்கள் வைக்கலாம். சரியா? நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு மன கஷ்டம் வந்து யாருக்குமே வேண்டாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து அந்த தட்டில் வச்சுட்டு நம்ம முந்தின நாள் நைட்டே அதை எடுத்து பூஜை அறையில் வச்சிடணும் பார்த்துக்கிடுங்க. வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணணும்னா, அந்த தட்டில் தான் நம்ம முழிக்க மாதிரி எழும்பி வரணும். சரியா? அப்படி எழும்பி வரும்போது அன்றைய தினம் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குமானா, அன்றைக்கு நாள் ஃபுல்லாக நல்ல சிறப்பான நாளாக இருக்குமா. அதனால தான் அப்படி பண்ண சொல்லுதாங்க பெரியவர்கள்லாம். சரியா? அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம காலையில எழும்பிட்டு அதிகாலையில எந்திரிச்சிடணும் பார்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம இந்த தட்டில் தாம்பழத்தட்டில் எடுத்து வச்ச பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதிகாலையிலே நல்லா நீராடிடணும் பார்த்துக்கிடுங்க. நீராடிட்டு பூஜை அறையில திரும்பவும் வந்து இறைவனை வழிபட்டுட்டு அன்றைய நாள்ல இருந்து என்ன சாப்பாடோட நம்ம அந்த நாளை துவங்கணும்னா, அறுசுவை உணவுகளோட தான் நம்ம வந்து அந்த நாளை துவங்கணும். அதாவது இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, கசப்பு என 6 வகை சுவைகளும் அதுல இருக்க மாதிரி பார்த்து நம்ம சமையல் பண்ணி அந்த சாப்பாடுகளை சாப்பிட்டு அன்றைய நாளை வந்து நம்ம துவங்கணுமா. சரியா? அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா, அன்றைய தினத்துல நம்ம வீட்டுல வந்து தங்கம் வாங்குது இருந்தாலும் சரி, இல்லை வெள்ளி காசுகள், இல்லை வெள்ளி கொலுசு, வெள்ளி மோதிரம், வெள்ளியில கம்மல், எது வேணாலும் தங்கத்திலேயோ வெள்ளியிலேயோ எதுனாலும் அன்றைய தினத்துல நம்ம வாங்கினா அன்னைக்கு வந்து நம்மளுக்கு அந்த செல்வம் வந்து அந்த வருஷம் ஃபுல்லா பெருகுமா. சரியா? அன்றைய தினத்துல நம்ம முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு தானம் பண்ணணும். அதாவது உணவு தானம் மற்றும் வேற என்னெல்லாம் வாங்கி கொடுக்கலாம்னா, குடை, செருப்பு, அப்புறம் விசிறி, இதெல்லாம் எதுக்கு வாங்கி கொடுக்க சொல்லுறாங்கன்னா, சித்திரை மாதத்துல தான் இந்த கோடை காலம் வந்து துவங்குது பார்த்துக்கிடுங்க. நம்ம இந்த நேரத்துல அவங்களுக்கு இந்த தர்மத்தெல்லாம் நம்ம செய்யும் போது நம்மளுடைய தோஷங்கள், நம்மளுக்கு என்ன கர்ம வினைகள் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி சரியாயிருமா. அதுக்காண்டிதான் இந்த தானங்களை வந்து நீங்க அன்றைய தினத்துல செய்யுங்க அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுறாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நிறைய சாப்பாடு வாங்கி அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா எங்ககிட்ட வசதி இல்லை, அப்ப நாங்க என்ன பண்ண அப்படின்னு சொல்லி இருக்கும் பட்சத்துல நீங்க வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாங்க. ஒரு 50 ரூபாய்க்கு மோர் மட்டும் வாங்குங்க. வாங்கி உங்களால முடியாதவங்க யாராவது இருப்பாங்க ரோட்டு ஓரத்துல, அப்படி பார்த்து முடியாதவங்களுக்கு நீங்க ஒவ்வொரு பாக்கெட் 10 ரூபா பாக்கெட்ல ஒரு 5 பாக்கெட் வாங்கி வச்சுக்கிடுங்க, மோர் பாக்கெட். அதை அப்படியே கொடுங்க. உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கஷ்டம்லாம் அவங்க அந்த மோரை அருந்தும் போது உங்களுடைய கஷ்டங்கள்லாம் அந்த வருஷம் ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைஞ்சிரும் பார்த்துக்கிடுங்க. நீங்க கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க. சரியா? அப்புறம் அன்றைய தினத்துல என்னெல்லாம் வீட்டுக்கு வாங்கன்னா, கண்டிப்பா உப்பு, மஞ்சள், அரிசி, கற்கண்டு, இதெல்லாம் நம்ம நிறைய அன்றைய தினத்துல வாங்கி வச்சுக்கணும். அப்படி வாங்கி வைக்கும்போது அன்றைய வருடம் ஃபுல்லா நம்மளுக்கு செல்வ செழிப்பாக இருக்கும் அன்னபூரணி நம்மளுடைய வீட்டில். சரியா? அன்றைய தினத்தில் நீங்கள் வந்து யார்ட்டையும் கடன் வாங்கக்கூடாது. குறிப்பா யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது. சரியா? அப்படி கடன் வாங்கினாலும் சரி, கடன் கொடுத்தாலும் அந்த வருடம் ஃபுல்லா நம்மளுக்கு அந்த நிகழ்வு வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். சரியா? அதனால அன்றைய தினத்தில் யாருக்கும் கடனும் கொடுக்க கூடாது, கடனும் வாங்கக்கூடாது. முடிந்தவரை நம்மால் எவ்வளவு அன்னதானம், தான தர்மங்கள் செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும். சரியா? அன்றைய தினத்தில் நம்ம புத்தாடை கட்டிக்கலாம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நீங்க வசதியா இருக்கீங்கன்னா யாருக்குனாலும் புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துக்கலாம். சரியா?
அப்புறம் அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா கண்டிப்பா அசைவம் சாப்பிடக்கூடாது, சரியா? அப்புறம் தீட்டு வீட்டுக்கு போகக்கூடாது. அதாவது தீட்டு வீடுனா சடங்கு வீடு, துஷ்டி வீடு, அந்த மாதிரி வீட்டுகளுக்கு போகக்கூடாது, சரியா? முடி வெட்டுவது, நகத்தை வெட்டுவது, இந்த மாதிரியான வேலைகளை வந்து நம்ம செய்யக்கூடாது. அதுக்கு முந்தின நாளே அதெல்லாம் பண்ணி வச்சிடணும், சரியா? அப்புறம் முந்தின நாளே நம்ம வீடு எல்லாத்தையும் சுத்தபத்தமா வச்சுக்கிடணும். வீட்டு வாசல்ல இருந்து தோரணம்லாம் கட்டி நல்லா மா இலை வச்சு நல்லா கட்டி தொங்க விட்டு வழிபடலாம் இறைவனை. அதாவது இந்த சித்திரை 1 வந்து எங்கெல்லாம் ரொம்ப பிரபலமாக கொண்டாடுறாங்கன்னா கேரளா, மணிப்பூர், நேபாளம், அஸ்ஸாம், இலங்கை, பர்மா, இந்த மாதிரி மாநிலங்கள்ல தான் ரொம்பவே எப்படி சொல்ல ரொம்ப ஆர்வமாக அந்த தமிழ் புத்தாண்டை வந்து கொண்டாடுறாங்க. குறிப்பாக இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே நல்லபடியாக கொண்டாடுறோம். நம்மளால் முடிந்தவரை அடுத்தவங்களுக்கு உதவி செய்வோம், சரியா? சித்திரை 1 தான் பிரம்மன் வந்து உலகத்தை படைத்ததாக ஒரு ஐதீகம் இருக்கு. அன்றைய தினத்துல தான் சிவபெருமான் என்ன பண்ணார்னா அந்த தாண்டவம் வந்து ஆடினாராம். தாண்டவம்னா நடனம், அதாவது இந்த பிரபஞ்ச நடனத்தை வந்து அன்னைக்கு தான் அவர் வந்து நிகழ்த்தினாராம். அது வந்து குறிப்பா சொல்லப்படுது பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை 1. இந்த சித்திரை 1 மேச ராசியில் ஆரம்பிச்சு இறுதியில் மீன ராசியில் முடியுமா. அதாவது ஒரு வருஷத்துக்கு அந்த நிகழ்வுகள் வந்து நடந்து கொண்டே இருக்குமா. அந்த பூமி வந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுமானா 365 நாட்களும் 6 மணி நேரமும் 11 நிமிடங்களும் 41 வினாடியும் ஆகுமா பூமி வந்து சூரியனை சுற்றி வர. இந்த நிகழ்வு வந்து கரெக்டா ஒரு வருஷம் நடக்குமா, சரியா? இந்த தமிழ் புத்தாண்டுன்னு நம்மளும் உங்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்வோம், சரியா? சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுல இருந்து ஒரு தண்ணியோ ஒரு மோர் எதை வாங்கி கொடுத்தாலும் அவங்க ஏற்றுக்கொள்வாங்க, சரியா? முடிந்தவரை இது வந்து இந்த சித்திரை 1 வந்து 1ஆம் தேதியிலிருந்து நம்மளுக்கு கோடை காலம் வந்து ஆரம்பிக்கும். அதனாலதான் நம்ம வந்து செருப்பு, குடை, விசிறி இதெல்லாம் தானமா கொடுக்கணும்னு சொல்லுவோம். அப்படி நம்ம கொடுக்கும்போது நம்மளுடைய கர்ம வினைகள்லாம் அவங்க அதை பயன்படுத்த நம்மளுக்கு அது வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். நம்ம வந்து வாழ்க்கையில வந்து நல்லா இருக்கலாம், சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.